வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வருகை தந்த, அதே போன்று இன்னும் வருகை தர இருக்கின்ற ஹஜ்ஜை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கான முக்கியமான ஒரு ஞாபகமூட்டல். பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்குரிய கூலியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை தவிர வேறு கிடையாது என்று ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்னொரு ஹதீஸில், யார் சிறந்த முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அன்று பிறந்த பாலகனை போன்று அவர்கள் திரும்பி போவார்கள், அந்த அளவுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய கூலியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் சகோதரர்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்னால் எங்களுடைய அந்த சரியான 100% ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக எங்களுடைய ஹஜ்ஜை மாற்றுவதற்கு தடையாக உள்ள சில காரணிகளை பற்றி நாங்கள் படிக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை முறித்து கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பது நம்முடைய ஹஜ்ஜுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால், ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டுட்டு அடியார்களுடைய, சிறுக்கு செய்யாத, இணை வைக்காத அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆனால் ஒரு சிலருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காமல் பெண்டிங்ல வைக்கிறார். அது யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யாரென்றால் அவர்களுடைய இரத்த உறவுகளை முறித்து நடக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் அம்பிரு ஹாதைன், இவங்க 2 பேரையும் கொஞ்சம் பெண்டிங்ல வைங்க, ஹத்தா எஸ்தலிஹா, இவங்க 2 பேரும் ஒற்றுமையாகும் வரைக்கும் இவர்களுடைய பாவத்தை மன்னிக்காமல் இவர்களை பெண்டிங்ல வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஹதீஸில் எங்களுக்கு வெளிப்படையாக அறிய முடிகிறது. அதனால சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு செலவழித்து இந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஹஜ் ஆரம்பமாகவில்லை. இப்பொழுது எல்லோரும் உம்ராவை முடித்து விட்டு இருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் எங்களுடைய நாட்டில் இருந்து நிறைய பேர் 22ஆம் தேதி வரைக்கும் ஹஜ்ஜுக்கு வர இருக்கிறார்கள். எனவே இங்கே மக்கா மாநகருக்கு வந்தவர்களும் தான், அதே போல் இதுவரைக்கும் இலங்கையிலிருந்து வராதவர்களும் தான். நீங்கள் உங்களுடைய இரத்த உறவுகளை முறித்திருந்தால், சொந்த சகோதரியோடு, தாத்த தங்கச்சிமாரோடு, நெருங்கிய உறவினர்களோடு நீங்கள் என்ன பிரச்சனைக்கு பகைமை வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே அனைத்தையும் துடை தெரிந்து விடுங்கள். அவர்களை நேரடியாக, சில நேரம் இதுவரைக்கும் இலங்கையிலிருந்து வராதவர்கள், நீங்கள் அவங்களை போய் நேரடியாக சந்திச்சு மன்னிப்பு கேட்டு, சில நேரம் அவர்கள் தான் உங்களுக்கு தவறு இழைத்திருந்தால், உங்களோட சைட்டில் ஒரு தவறு இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் போய் சலாத்தை சொல்லி அவர்களுடன் முசாஃபஹா செய்து அவர்களுடைய அந்த உறவை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு பகைமை எல்லாத்தையும் முடித்து கொண்டு அதாவது ஒற்றுமையான நிலைமையில் ஹஜ்ஜுக்கு வாங்க. சில நேரம் சில பகைமைகளை நாங்கள் தீர்க்காமல் மக்காவுக்கு நாங்கள் வந்து விட்டோம், அல்லது மதீனாவில் நம்ம இருக்கிறோம்னா இன்னும் எங்களுக்கு லேட் இல்லை. இப்போ கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஐஎம்ஓ மூலமாகவோ எப்படியோ அந்த யாரோடு நாங்கள் உறவு முடிச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டு அந்த ஒற்றுமையாகனத்துக்கு பிறகு தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தயாராகணும். இதாக முக்கியம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் சிறந்த ஒரு ஹஜ்ஜாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. உறவுகளை முறித்து வாழாமல் அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.